ஆட்சியே தொடராது. அப்புறம் எங்கள் ஆட்சியில் பங்கு 20 தொகுதி ஆக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுற நேரத்தில் 40 ஆக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த போட்டிக்கு நடுவில் தான் இந்த மாதிரி பேசுகிறாட்டில் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கே போயிட போகிறா? எங்களை விட்டு போயிடுவியா நீ எங்களை விட்டு போனால் நீ தேர்வியா? அந்த எண்ணம். ஆனால் வரலாறு அது கிடையாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கண்டம். காங்கிரஸு கொஞ்சம் சுயமரியாதை வந்துடுச்சுன்னா திமுக கதி அதோ கதி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சிலர் சதி செய்கிறாங்கன்னு சிஎம் சொல்லியிருக்காரு சார். அதான் ராஜகண்ணப்பன், ரகுபதி, KNR அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஆளுங்கள் தான் சதி செய்கிறாங்கன்னு சிஎம் சொல்கிறார். ஒரு கட்சியில் கூட்டணிக்குள்ளே குத்துவட்டு நடந்துனுது. இதை அடக்கத்து கூட 2 தலைமைக்கும் ஒன்றும் முடியல. இவர் ராகுல் சகோதரர் தானே, பிரதர், ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்கள் இவர் ப்ரோ மாணிக் தாக்கூர் ப்ரோ ரொம்ப ராங்காக பேசுகிறார் ப்ரோன்னு இது பண்ண வேண்டியதானே. ப்ரோ அது யார் ப்ரோ? அந்த இவர் போய் விஜய் பார்க்குறாரு ப்ரோ. என்ன ப்ரோ பேச வேண்டியதானே? இங்கேருந்து எடப்பாடி போய் பேசுனா அடிமைத்தனம், கனிமொழி பேசுனா அதுக்கு என்ன தனம்? சவால் விட்றேன் வாங்க ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான்னு ஓடி போகிறாங்க. அன்புமணி கூப்பிட்றாரு, ஓடி போகிறாங்க. இந்த மாதிரி இதில் இந்த இன்ஜினு எப்படி டப்பா இன்ஜின் சொல்ல முடியும்? சரி சார், ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்னா, கூட்டணி கட்சியும் வெளில போயிடுச்சுன்னா திமுகவோட தேர்தல் தோல்வி எப்படி சார் இருக்கும்? படுதோல்வியாக இருக்கும். உங்களுக்கு கூட்டணி பலத்தோடு தான் அவங்க நின்று ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அவங்க 2011 மாதிரி ஆகிடும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்டாலின் சொல்லியிருக்கார் சார், தமிழ்நாட்டிற்கு ஆட்சியில் பங்கு ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு சார். இது காங்கிரஸை கழட்டி விடுற நிலைப்பாட்டில் இருக்காரா சார்? ஏங்க 2 கட்சிக்குமே அதாங்க நிலைப்பாடு. திமுகவுக்கும் அதான் நிலைப்பாடு, அதிமுக அதான் நிலைப்பாடு. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் பங்குலாம் கிடையாது. மெஜாரிட்டி இல்லாத காலத்திலேயே 2006 திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கல. இங்கே என்ன பிரச்சனைனா, கூட்டணியில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது பெருசாக. அதில் கூடுதல் தொகுதியை கேட்குறதுக்கும் இருக்கிற தொகுதியை குறைக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு டிமாண்டாக காங்கிரஸ் பண்ணுது. அதில் இவர்கள் ஆட்சியில் பங்கு அதுன்னு தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகைகள் அவர்கள் பரபரப்புக்காக ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. அதுன்னு ஆட்சியே தொடராது. அப்புறம் எங்கள் ஆட்சியில் பங்கு சரி இருந்தாலும் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. 20 தொகுதி ஆக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுற நேரத்தில் 40 ஆக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த போட்டிக்கு நடுவில் தான் இந்த மாதிரி பேசுகிறாட்டில் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்க்குறது, இது எல்லாம் எதுக்குன்னா கூட்டணி முறிவு வரும்னா ஒரு பயம் வரும்ல இவங்களுக்கு. அதை வச்சுக்கிட்டு இவங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, எங்கே போயிட போகிறா? எங்களை விட்டு போயிடுவியா நீ எங்களை விட்டு போனால் நீ தேர்வியா? அந்த எண்ணம். ஆனால் வரலாறு அது கிடையாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கண்டம். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காங்கிரஸு அந்த தடவை ஆகட்டும், தோற்று போனால் கூட போகிறோம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்கன்னா, திமுக உளவியல் ரீதியாக மக்கள் மத்தியில் பலகீனமாகிடுச்சுன்ற எண்ணம் வந்துடும். ஓட் பர்சன்டேஜும் குறைஞ்சிரும். சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்ப்புலாம் காமிக்கிறாங்களா? அதெல்லாம் காங்கிரஸ் கூட இருந்தால் தான் நடக்கும். அது இல்லைன்னா அதுலேயும் அடி விழுந்துடும். அப்போது காங்கிரஸ் போகுதுன்னா வேறு கட்சிகளும் நாங்களும் வர்றோன்னு போயிட்டாங்கன்னா தனித்து விடப்படும் திமுக. இது எல்லாமே திமுக தலைமைக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஒரு தெம்பா அப்பா போயிடுவியா? படிக்காத மனைவியை இந்த கணவன் நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. போடா நான் எங்கேயா போய் தங்கி வேலையாவது பார்த்துட்டு பொழைச்சிக்கிறேன், உன் சங்காத்தமே வேணான்னு அந்த மனைவி முடிவெடுத்தா இவர் சாப்பாட்டுக்கு சிக்கி அடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு முடிவை விஜய்கிட்டே போகிறோம்பா, தோற்று போகிறோம், என்ன கட்டு போகுது நமக்கு? என்ன இது ஒரு மேட்ரா? அதனால் விஜய் கூட போய் நிற்போம். இந்த தடவை ஒரு 60 சீட்டு கிடைக்கும். 20% விஜய்க்கு இருக்குது, நமக்கு ஒரு 4-5% இருக்குது. ரெண்டும் சேர்ந்தா தொகுதிக்கு 50,000 ஓட்டு நமக்கு நிச்சயம். 60 தொகுதி 50,000 ஓட்டுன்னு கணக்கு போட்டால் பர்சன்டேஜ் எங்கேயோ போயிடும். சொல்ல முடியாது, ஒரு 4-5 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவா காங்கிரஸாக தான் நிற்கும். அன்றைக்கி நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? இன்னொன்று, நீங்கள் ஆட்சி போயிடும்ல, நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டோன்னா நீங்கள் எங்கே? அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இப்போவே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்களும் இல்லைன்னா நீங்கள் என்ன கதி அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுத்தா என்ன ஆகும்? அது எடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களில் பல பேர் அப்படி எடுத்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் சில பேர் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம அப்படியே பழகிட்டோம், என்ன உனக்கு ஏதாவது இருக்கா, சுயமரியாதை உள்ள திட்டுறாங்க. ராஜகண்ணப்பன் போனால் போங்க அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன போச்சு? நீங்களே இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவர் தான். நாளைக்கு திமுக கவுந்துச்சுன்னா மறுபடியும் வேறு எங்கேயா கூட போயிடுவீங்க, விஜய்கிட்டே கூட போயிடுவீங்க, போக மாட்டிங்களா?
வரலாற்றில் என்ன நடக்கும்ல, ஒரு காலத்தில் 91 96 ராஜா கண்ணப்பன் அதிமுகவில் இருந்து திமுகவை எப்படி ஓட விட்டார், எப்படி செல்வாக்காக இருந்தான்றதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். கட்சி தோத்தோன்னே டிக்கெட்டு வெளியே போனது ராஜா கண்ணப்பன், ஓடி போனது. அப்போது அப்படிப்பட்ட ஆள் இன்றைக்கி உக்காந்துட்டு தலைவர் முடிவெடுப்பார், அப்படி வரலன்னா பரவாயில்ல, போனால் போது போ அப்படின்னா உங்களுக்கு என்ன போச்சு? அப்போ காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று இந்த இது மேலே தேவையா, இவ்வளோ மரியாதை குறைவுக்கு அப்புறம் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி வச்சா நாங்கள் என்னங்க பண்ணுறது? 20 தொகுதியோ 25 தொகுதியோ கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குறாங்க. நாங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே வாழ்ந்துட்டோங்க அப்படின்ற நிலமை தான் நீ காங்கிரஸுக்கு. அதனால் காங்கிரஸு கொஞ்சம் சுயமரியாதை வந்துடுச்சுன்னா திமுக கதி அதோ கதி. ஒன்றும் இல்லை, இருக்கிறாங்க விஜய்கிட்ட போகிறோம் அப்படின்னு. என்னென்னா அதுவும் பால்வாடி கட்சியாகுது. இன்னொரு சொந்தமாக அதுக்கு கருத்தே கிடையாது. அதிமுக திட்டுனா கூட இங்கேருந்து தான் வாங்கி இரவல் வாங்கி தான் திட்டுறாங்க. சொந்தமாக திட்ட சொல்லுங்கள், தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? திமுகவில் எப்படி திட்டுறாங்க? பாஜக தலைமையில் இது, அதையே எடுத்துக்கோ, அதே திட்டு. அந்த மாதிரி இருக்கிற கட்சி அது. அதுவும் இவங்க தயக்கிறதுக்கு காரணமாக இருக்குது காங்கிரஸுக்கு. போயிட்டோம், எப்படி நடத்துகிறாங்க புஷியானது மற்றவங்களாம் நடத்துகிறத பார்க்குறோம். நம்ம கூட்டணி கட்சின்னு போயிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்ட்டு நான் தான் பேசுவேன், நீ தான் பேசுவேன், இப்படி தலைவரை பார்க்க முடியாது, இவ்வளோ தான் சீட்டுனா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதனால தான் யோசிச்சு காங்கிரஸ் இங்கே இருக்குது. ரொம்ப சீண்டுனா காங்கிரஸ் அந்த முடிவை எடுத்துரும். சார், இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சிலர் சதி செய்கிறாங்கன்னு சிஎம் சொல்லியிருக்காரு சார். அதான் ராஜகண்ணப்பன், இன்னும் யார் யார் பேசினுக்கிறாங்க எதிர்ப்பா? மாணிக்கம் தாக்கூர். அது இங்கே அவங்க கட்சிக்குள்ள ராஜகண்ணப்பன், அமைச்சர் ரகுபதி, சேகர் பாபு விட்டா கூட நல்லா வண்டியாக கேட்பார். இந்த மாதிரி பலரும் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. KNR இந்த மாதிரி அதை அவங்கள தான் இவர் சொல்கிறார், சிலர் சதி செய்கிறார்கள். இந்த சைடு ஜோதிமணி, மாணிக் தாக்கூர். ஜோதிமணி என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அந்த அம்மா இங்கே அடிக்குது, அங்கே போய் சபாநாயகர்கிட்ட போயிட்டு வம்பில் திணுக்குது, பார்லிமெண்ட்டில் போய் தனியாக ஏதோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணி நம்மளை ஒரு ஆளாக காமிக்கணும். பேச வராது, சப்ஜெக்ட் பேச வராது, பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணி சீனை போட்டு காங்கிரஸில் ஒரு தலைவர் ஆகிடலாம். மம்தா பானர்ஜி பண்ணலையா? இன்றைக்கி அவங்க தனி கட்சி ஆரம்பித்து முதல்வராக பல ஆண்டுகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி வந்துடலாம்னு நினச்சினுக்கிறாங்க. நடக்குமா? அது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டிக்கெட்டுங்க தான் உட்காந்துக்கின்னு எதிர்த்துக்கின்னு பேசிக்கின்னு. அங்கே இன்னொருத்தர் வருவார், வடநாட்டுக்காரர் மாதிரியே இருப்பார், பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் தான் பட்டுன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆண்கள் தான் சதி செய்கிறாங்கன்னு சிஎம் சொல்கிறார். ஒரு கட்சியில் கூட்டணிக்குள்ளே குத்துவெட்டு நடந்துனுக்குது. இதை அடக்கத்து கூட 2 தலைமைக்கும் ஒன்றும் முடியல. இவங்க தான் சொல்கிறாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை ஜில்லாவில். அவர் அமித்ஷா வராரு, என்டிஏ அலைன்ஸ்மே ஜெயிக்கும் அப்படின்றார். ஒன்றே ஓடுறோம் பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சுன்னு அவர் பேசிட்டார். நான் எப்போப்பா சொன்னேன்? என்டிஏ அலைன்ஸ் இல்லைங்களா சார்? ஆமாம், என்டிஏ அலைன்ஸு ஜெயிக்கும்னு சொன்னேன். அதான் கூட்டணி ஆச்சு. யார்? நான் எப்போ சொன்னேன்? சரி, யார் சார் அப்போ முதலமைச்சர்? அதிமுகவில் தான். ஓடுறா எடப்பாடி பேரை சொல்ல போட நான் கிளம்புனீங்க ஒரே குத்துவெட்டு அது இதுன்னு. இப்போ எங்கே நடக்குது அந்த குத்துவெட்டுலாம்? இங்கே தான் நடந்துனுக்குது. நான் பேச்சு முதலமைச்சருக்கு ஒரு MP கவுண்ட் கொடுத்துருந்தாரு. எங்கள் உரிமையை கேட்பது தவறா? மக்கள் பணியில் யார்? காங்கிரஸ் மக்கள் பணியிலாம் அது செய்யாதனால தானே இந்த கதியில் இருக்கிறீங்க. மக்கள் பணியில் செயல்பட நாங்கள் சில உரிமைகளை கேட்பது தவறா? இப்படிலாம் ஊட்டினுக்கிறாங்கல்ல. முதலமைச்சர் எடுத்து பேசினுக்கிறார்ல. இவர் ராகுல் சகோதரர் தானே, பிரதர், ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்கள் இவர் ப்ரோ மாணிக் தாக்கூர் ப்ரோ ரொம்ப ராங்காக பேசுகிறார் ப்ரோன்னு இது பண்ண வேண்டியதானே ப்ரோ? அது யார் ப்ரோ? அந்த இவர் போய் விஜய் பார்க்குறாரு ப்ரோ. என்ன ப்ரோ பேச வேண்டியதானே? அப்போது யாரும் யாரையும் அடக்காத அளவுக்கு சண்டை முட்டின்னு போயின்னுக்குது. இங்கேருந்து கனிமொழி அமுச்சு பேசுனாங்களா? ராகுல் மதிச்சாரா? இங்கேருந்து எடப்பாடி போய் பேசுனா அடிமைத்தனம், கனிமொழி பேசுனா அதுக்கு என்ன தனம்? அமிச்சிங்களா இல்லையா? அதுக்கு அடுத்து ராகுலும் மதிக்கவே இல்லை. அவர் எல்லாரையும் இங்கே வாங்கன்ட்டார். கீழே கூட்டு வா கேட்டால் பயிற்சி போட்டுருக்கான் உருட்டு. எந்த காலத்தில் இந்த மாதிரி நடந்துக்குது? எல்லாரையும் கூப்பிட்டு என்னப்பா பண்ணலாம்? தாவேகா கூப்பிட்டுனுக்குறாங்க, போயிடலாமா? நீங்களாம் வேலை செய்வீங்களா? நம்ம பல்லக்கில் ஏறி தான் பல்லக்கை நம்ம சுமக்கணும், முடியுமா? தலைவரே நாங்கள் பண்ணுறோம்,
போனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று தான் இவங்க பயந்து போய் நைட்டு 11 மணிக்கு 22ஆம் தேதியிலேருந்து பேச்சுவார்த்தை குழு போட்டுக்கிறோம், பேசலாம். ஆமாம், அவன் குழு யாருக்கு தேவை? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடு. இங்கே மாணிக் தாகூர் இன்னைய வரைக்கும் இந்த சண்டை ஓடினுக்குது. ஜெல்லாகவில்லை. யார்? அதிமுக பாஜகவும் ஜெல்லாகவில்லை. இவர் கூட்டம் நடத்தினா அவர் போகிறாரு, அவர் கூட்டம் நடத்தினா இவர் போகிறாரு. கூடுதலாக தாவேகளாருந்து கொடியை பிடிச்சின்னு போய் ஜெல்லாகிறாங்க. தலைவரே, எங்கள் தலைவரே காப்பாற்றின தலைவரே, நீங்கள் தான் தலைவரே அப்படின்னு. இங்கே ஜெல்லா சண்டை நடந்ததா? இப்போ வரைக்கும் ஜெல்லாச்சா? என்னடா கம்யூனிஸ்ட்டுகள் அமைதியாகிறாங்களே எல்லாம் தான். முதல்ல நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, அடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த லெவலில் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நிம்மதி இல்லை, ஜெல்லாகவில்லை, ஜொல்லாகவில்லை. சரி, இதுக்கு பிறகு பேசி கீசி ஏதோ கொடுத்தாலும் அந்த கூட்டணி தெளிவாக இருக்குமா? பேட்டா 40 கேட்குற, வா எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்குறோம். காலையில் உன்னை எழுப்பி பிரச்சாரத்துக்கு கூட்டு போனால் தானே நீயே பார்த்துக்கோ. பீஸ் பிடுங்குற வேலைலாம் பண்ணுவாங்களா? அதிலலாம் கில்லாடி ஆகும். அதுக்கு தான் நேற்று என்ன சொல்கிறாரு, 234 தொகுதிகளும் நானே நிற்பது போல் தோழமை கட்சியில் இருந்தானே உலக. என்ன எதுக்காக இதெல்லாம் அங்கே முடிவு பண்ணியிருப்பாங்க. பீஸை பிடிங்கிடலாம், நீ இருக்கிறனா தானே ஆடுற அப்படின்னு. இதுதான் அங்கே நிலமை. சார், அதிமுக பொதுச் செயலாளர் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு சார், 210 சீட்டு வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். திமுக தரப்பில் 200ன்னு சொல்லியிருக்காங்க சார். யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இன்றைக்கி தாவேகா பிரிக்கிற வாக்குகள் உங்களுக்கு திமுகவுடைய கோர் ஓட்டு அப்படின்றதுனால ஆட்சியை தொடர்வதே சிக்கல்ன்ற மாதிரி இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் அதிமுக அமைஞ்சிற அந்த கூட்டணி ப்ளஸ் தாவேகா இருக்கிற நிலமை, இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கே நம்பிக்கை வராதுல அந்த கூட்டணி மேலே. ஆன்டி இன்கம்பன்சி வேறு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் பல பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே ஓடுது. இதெல்லாம் முடித்து இவங்க தேர்தலை சந்திக்க வர நேரத்தில் இதெல்லாம் இவர் பிரிக்கிற வாக்குகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் பிரிக்கிற வாக்குனால் வர்ற விஷயங்களை என்டிஏ அறுவடை பண்ணும். இவர்கள் ஆட்சியை இழக்கும் நிலை ஏற்படும். ஒருவேளை காங்கிரஸ் கோச்சிங் நீச்சின்னு தாவேகா போயிடுச்சுன்னா இன்னும் மோசமான நிலைக்கு திமுக தள்ளப்படும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதனால் அவர் சொல்கிற 210ன்றது பெரிய தொகை. ஆனால் ஆட்சியை பிடிப்பார்கள். அதிமுக தனி மெஜாரிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சார், இப்போ வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சார், நீங்கள் தான் காங்கிரஸ்ட்டு அடிமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நான் தான் சொல்கிறேனே, அங்கே ஜெல்லாவலன்றது இங்கே ஜெல்லாகாமல் இருக்கும். அங்கே கூட்டணி அடித்தடின்னு இங்கே தான் கூட்டணி அடித்தடி நடக்கும். இங்கே அடிமைத்தனம்னுவீங்க, இங்கே தான். அதான் நான் முதல்ல கேட்டேனே, இங்கேருந்து அடித்து புரண்டு அமுச்சு விட்டிங்களா இல்லையா? நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க, ஆனால் எதுவுமே வந்து நடக்கலையே. அவங்கள தான் இப்போ அவங்கள தொங்குற மாதிரி இப்போ நிலமை மாறும். நாளைக்கு இது ஒன்றா சிபிஎம் சிபிஐ எல்லாருமே ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லார்கிட்டையும் இறங்கி போகிற நிலமை ஏற்படும். இதுக்கு பேர் என்ன? அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி பிஜேபி ஏடிஎம்கே பண்ணுறது அடிமைத்தனம்னா அப்போ இதுக்கு பேர் என்ன? அதுதான் அவர் அடிக்கிறார். எங்களை சொல்கிறேன், நீங்கள் தான் பிரச்சனை அப்படின்னு. 234 தொகுதியிலையும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்கார் சார். எங்கள் இன்ஜின் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை வந்து குறை சொல்கிற மாதிரி கூறியிருக்கார் சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? டப்பா இன்ஜின்றாரு. இவங்க டப்பா இன்ஜின் சொல்லும் போதே அந்த இன்ஜின் ஃபார்ம் ஆகி எக்ஸ்ட்ரா பூஸ்டர்னு வாங்க, இன்ஜினுக்கு பூஸ்டர் போட்டோன்னா இன்னும் வேகமாக போகும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டயரு எல்லாம் போட்டு ரெடியாக நிற்கிது. 181 தொகுதி முடிச்சுட்டு 3வது கட்டமாக சத்தியமங்கலத்தில் ஆரம்பிக்க போகிறாரு. அவர் போக போகிறாரு. ஏற்கனவே நயினார் முடிச்சிட்டாரு. அடுத்து இவர் முடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. அன்புமணி ராமதாஸ். டிடிவி ஒரு பக்கம் ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் போக போகிறாரு. நாளைக்கே தேமுதிக வந்துச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் போக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சார பீரங்கிகள், மக்கள் பிரச்சனை பேசுகிறவங்க நேற்று கூட பேசுகிறாரு. வாங்க, சவால் விட்றேன், வாங்க ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான்னு ஓடி போகிறாங்க. அன்புமணி கூப்பிட்றாரு, ஓடி போகிறாங்க. இந்த மாதிரி இதில் இந்த இன்ஜினு எப்படி டப்பா இன்ஜின் சொல்ல முடியும்? ஆனால் இங்கே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க, பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கூட்டணி இதை இறுதிப்படுத்தலை. ஏற்கனவே இருந்த கூட்டணி 2019 இருக்கிற கூட்டணி, ஆனால் இன்றைக்கும் இறுதிப்படுத்தலை. சண்டை ஓடுது, தொகுதிகள் பிரச்சனை, கட்சிக்குள்ளே பிரச்சனை. தென்மண்டல பொறுப்பாளராக கனிமொழி போடுறாங்க, மருமக கட்சியிலே இல்லாதவர் அங்கே போய் கூட்டம் நடத்துகிறாரு. அப்போ கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்ற இது வருது. இளைஞர் அணிக்கா அதிக தொகுதிகள் வேணும்னு உதயநிதி ஒரு பக்கம் நிற்கிறாரு, மருமகன் ஒரு பக்கம் அவருக்கு அதிக தொகுதிகள் வேணும்னு நிற்கிறாரு, கனிமொழி அவங்க ஆதரவாளருக்கு வரணும்னு நிற்கிறாங்க, மூத்த அமைச்சர்கள் அவங்களுக்குள்ள ஆதரவு வேணும், அதிக தொகுதி வேணும் நிற்கிறாங்க. பல பேருக்கு எனக்கு சீட்டு இல்லையா, இந்த தடவை பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில்
இந்த என்ஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓடுறது? ஓடியிருந்த வண்டி தான், ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எஃப்சி பண்ணாமல் ஓடிட்டுருக்க வண்டி. எஃப்சி பண்ணாத இன்ஜின் சொல்லலாம். இப்போது புதுசாக இப்போ மின் பேருந்து வந்திருக்கு. அதுவும் ஒரு 5 வருஷமாக சிட்டிக்குள்ளே ஓடுற பஸ்ஸையும் கொண்டு போய் நிப்பாட்டினா ஜனங்க எதில் ஏறுவாங்க? அந்த வண்டியில் ஏறினா ஃப்ரீயாக இருக்குதுப்பா. அப்படியே போகிற சவுண்டு கூட கேட்கல. வண்டி சும்மா லேட்டஸ்ட்டாக உருவாக்கிட்டாங்க. முன்னாடி இருந்த கம்பெனி தான், ஆனால் இப்போ எல்லாம் மாடிஃபை பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ புரியுதா எந்த இன்ஜின் ஓடுற இன்ஜின், ஓடாத இன்ஜின்? ஓடாத இன்ஜின் ஒன்று இருக்குது தெரியுமா? இன்ஜினை மட்டும் செஞ்சு வச்சுக்கின்னு எங்கள் வண்டி ரேஸில் கலந்துக்கும். எப்படா கலந்துக்கும்? வண்டி ஓடுறதுக்கே 4 சக்கரம் தேவை, சேஸ் வேணும், இன்ஜின் பாடி வேணும். இன்ஜினை மட்டும் வச்சுன்னு உக்காந்துட்டுருக்கீங்கன்னா நாங்கள் தான். பேசாமே எங்கள் இன்ஜினை பற்றி பேசுகிறீங்களா? நாங்கள் எதுவும் சொல்லாமே நீங்கள் பேசுகிறீங்களா எங்களை பற்றி? அதுதான் அப்படின்னு. எது தாவேகா சார் இப்போ தாவேகா தலைவர் விஜயை வச்சு தான் காங்கிரஸ் வந்து இவ்வளோ பேரம் பேசிகிட்டு இருக்குது சார். ஒருவேளை விஜய் வந்து எதுக்குமே வெளியில் வர மாட்டுறாரு, ஒருவேளை ராகுல் வந்து கூட்டணி பேச வந்தால் அப்போயாவது வெளியில் வருவாரா சார்? ராகுலை உஷாராக இருக்க சொல்கிறீங்களா? ராகுல் அவர் வரமாட்டார், பிரவீன் சக்கரவர்த்தி தான் அனுப்புவார். கூட்டணி கிட்டனி பேசி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. 234 தொகுதி ஆளுக்கு அங்கே போவாங்க. கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, விருப்ப மனு சுண்டல் மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவனாவது விருப்ப மனு 100 ரூபா விற்பானா? விருப்ப மனுக்கு ஏன் 10,000 20,000 50,000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? போட்டியிடுற வாய்ப்பு உள்ளவன், போட்டியிடணும்னு முடிவு பண்ணவன் 10,000 ரூபா கொடுத்து விருப்ப மனு வாங்குவான். கோலகாண்டில் தலைவர்களும் சேர்த்து வாங்குவான். பார்த்துறீங்களா? தலைவருக்கு ஒரு ஃபார்ம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். போடுறதுக்கு ஒரு 10,000 என்ன பண்ணுறது? வாங்குவான். அந்த விசுவாசத்தில் வாங்குறவன் தனியாக இருப்பான். ஆனால் எவனுக்கு விசுவாசம் இந்த காலத்தில்? எல்லாம் முதல் போட்டு முதல் எடுக்கிறது தானே. தலைவர் பேரில் ஒரு 50 மனு எப்படியும் அங்கே உள்ளே போயிடும். அப்போ இந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு தொகுதிக்கு ஒரு 5-6 பேர் இருப்பான். நான் இந்த தடவை எம்எல்ஏ வாங்கியே தீருவேன், நான் ஒன்றியம், நான் பகுதி, நான் வட்டம், நான் புதுசாக உருவான தலைவர், நான் வந்து மாணவர் அணி, நான் ஏதோ ஒன்று ஒரு 10 பேர் வாங்குவான் பணம் கட்டி. அதில் கொடுத்தா கட்சி கூப்பிட்டு நேர்காணல் நடத்தி அதில் முடிவு பண்ணி பண்ணுவாங்க. அதில் சமூகம் செலவு பண்ணுற கெப்பாசிட்டி, செல்வாக்கு, ப்ளஸ்ஸு ஏதாவது ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி பல இது இருக்குது. நீ உட்காந்து சுண்டல் விற்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு விற்றா எல்லாத்துலேயும் இந்த நொறநாட்டித்தனம்னு வாங்க தெரியுமா? கூட்டம் போனால் பேச வராது, அதுக்கு பதிலாக ஏர்போர்ட்டில் இருந்தால் கும்பல் சேர்த்துன்னு போகிறது, ரோட் ஷோ. இந்த மாதிரி மனுனா ஆள் வராமல் போயிட்டானா? அதனால் எல்லா மாவட்ட செயலும் கூப்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வா, பஸ்ஸில் ஏற்றின்னு வா. மாவட்ட செயலர் அவன் எம்எல்ஏ நிற்கிறதுக்கு பார்ப்பானா? பஸ்ஸில் கும்பலாக ஒரு 100 பேரை கூப்பிட்டு வந்து 100 பேரும் ஃபார்ம் வாங்க விட்டோம். அந்த பைத்தியக்காரத்தனம் தானே. அந்த வாங்கின இப்போ சொல்கிறாங்க 1 லட்சம் பேர்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த 1 லட்சம் பேரும் 10,000 ரூபா கட்டுவானா? 3 வருஷம் இது இன்கம் டேக்ஸு ரிட்டர்ன் ஃபைல் தாக்கல் பண்ணியிருக்கணுமா? அவனுக்கு இன்கமே இருக்காது. அவனுக்கு போய் இன்கம் டேக்ஸை பற்றி கேட்டால் 100 ரூபாய்க்கு அவனே வாங்கிட மாட்டான். மாவட்ட செயலாளர் துட்டு கொடுத்துருப்பான். இன்னும் பாதிக்கு மத்தியானத்துக்கு மேலே கையில் சும்மா ஃப்ரீயாக கொடுத்து அமிச்சாங்க. அவனை சும்மா ஜாலிக்கு. இது என்ன கட்சி இது? இந்த மாதிரி நடத்துகிற கட்சி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வந்து உங்களுக்கு நிற்கிறதுக்கு இவங்க ஒரு பெரும் தொகை எதை கேட்குறாங்க போல், அதுவும் ஒயிட்டில். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது கட்சியில். அப்போ என்ன பண்ணுவாங்க? வெளிலேருந்து தொழிலதிபர் அதை கூட்டு வாப்பான்னுவாங்க. அப்படி பார்த்து வந்தால் கூட 100 பேர் 150 பேர் வந்தால் பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க காங்கிரஸ் வந்தால் ஜாலியாக இருக்கும்ல. நீ ஒரு 60 வச்சுக்கோ 70 வச்சுக்கோ. கமல்ஹாசன் ஒரு கட்சி, நம்ம இவர் போனார் சரத்குமார், 40-50 கொடுத்துட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்தாரு, எனக்கு இவ்வளோ போதும்னு. அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் அவங்க வந்து கூப்பிட்டு அரவணைச்சி கொடுத்துக்குவாங்க. வச்சுக்கோ, என்ன தொகுதி எடுத்துக்குங்க, எனக்கு தெரியாது, தொகுதி பேர்லாம் தெரியாது, நீங்கள் எடுத்துகிட்டு கொடுங்க, மீதி நாங்கள் நிற்க வச்சுக்கிறோம் ஆள் அப்படின்வாங்க. இதுதான் நடக்கும் சார். இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார் சார், என்டிஏ கூட்டணி வந்து ஊழல்வாதிகள்லாம் சேர்த்து வந்து போட்டியிட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் கட்சியில் யாருமே ஊழல் பண்ணலையா சார்? நாளைக்கு கூட கேஸ் வருதுங்க. சொத்து குவிப்பு வழக்கில் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிராக வெளிமாநிலத்தில் அந்த கேஸை நடத்தணும்னு ஃபோட்டோ வழக்கு நாளைக்கு தலைமை நீதிபதி முன்னாடி வருது. செவ்வாய்க்கிழமை கேகேஎஸ் ஆகுது வருது. ஒருவேளை அதில் ஏதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்னும் பல அமைச்சர்கள் எம்பிகள் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்களே, அது எல்லாத்தையுமே ரிவர்க் பண்ணுறதுக்கான வேலை நடக்கும். அப்போ தெரியும் என்ன ஏதுன்னு. சரி சார், ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்னா, கூட்டணி கட்சியும் வெளில போயிடுச்சுன்னா திமுகவோட தேர்தல் தோல்வி எப்படி சார் இருக்கும்? படுதோல்வியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கூட்டணி பலத்தோடு தான் அவங்க நின்று ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அவங்க வந்து 2011 மாதிரி ஆகிடும்.
எல்லாரும் மக்கள் நல கூட்டணி பிரித்து 2016 நடந்ததில்ல, 2011 ஒரு பெரிய கூட்டணி அதிமுக தலைமை நடந்தப்போ இவங்க 3வது இடத்துக்கு போனாங்க. அந்த மாதிரி ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்படும் நிலை உருவாகும். சரி சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.